வெல்கம் பேக் டு லேர்ன் வித் சோஃபி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம டெட் 2025 மேக்ஸ் கொஷின் பேப்பரோட ஒர்க்கிங்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். First question. The standard form of 2 into 10 to the power minus 4 is dash, and the answer is option A, 0.0002. Explanation. So question la given வந்து என்னது 2 into 10 to the power minus 4. இதை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ்போனன்ஸ் பார்க்கலாம். 10 to the power minus 4. மைனஸ் 4னா என்ன அர்த்தம்? அதை வந்து டினாமினேட்டரில் கொண்டு வந்தால் ப்ளஸ்ஸாக வந்து போகும். தட் இஸ் இந்த நம்பரை நம்ம இப்போ வந்து ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம். அப்போ 2 into 1 by இது கீழே கொண்டு வந்தால் +4 ஆகும் இல்லையா, பவர் மட்டும். ஏன்னா மைனஸுங்கிறது ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்ஸுங்கிறது மைனஸ் ஆகும். ஸோ 10 power 4. இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. 10 power 4னா என்ன அர்த்தம்? 1 பக்கத்தில் 4 zeros இருக்குன்னு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 1 2 3 4. இப்போ மல்டிப்ளிகேஷன். ஃப்ராக்ஷன் எப்படி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே டினாமினேட்டர் எதுவும் இல்லாத நம்ம 1 வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ 2 into 1 which is equal to 2. இங்கே 1 into 10,000 is equal to 10,000. ஸோ டினாமினேட்டரில் எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 4 zeros இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நியூமரேட்டரில் லாஸ்ட்லேருந்து 4 digit தள்ளி பாயிண்ட் வைக்க போகிறோம். 1 2 3 4. இப்போ பாயிண்ட் வந்து இங்கே வரும். இப்போ ஆன்சர் இஸ் 0. எத்தனை டிஜிட் எடுத்திருக்கோம்? 1 2 3 4th digit 2. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 108 centimeter square and the base is 18 centimeter, then the height is dash, and the answer is option C, 12 centimeter. Explanation. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்மில் முதல்ல எழுதிக்கலாம். Area of triangle is equal to 108 centimeter square. இது given. ஸோ இப்போ ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா half into base into height area. ஸோ இருக்கிறதுலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏரியா வந்து 108 கொடுத்துருக்காங்க, half பேஸும் வந்து கொஷனில் given. பேஸ் வந்து 18 centimeter into height தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைட்லேயே நம்ம சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சிடலாம். 2 1 times 2 9 times. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? லெஃப்ட் சைடில் 108 அப்படியே இருக்குது. ரைட் சைடில் 1 into 9 into h. 1 into 9 வந்து 9. ஸோ 9 into h வந்து 9h. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? ஹைட் மட்டும் தான் வேணுங்கிறதுனால 9ம் ஹைட்டும் இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ 9 நம்ம ஆப்போசிட் சைடில் கொண்டு போனோம் அப்படின்னா டிவிஷனாக போகும். ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 108 divided by 9. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 12 centimeter. நெக்ஸ்ட் கொஷின். இஃப் a plus b is equal to 10 and 3ab is equal to 36, then the value of a square plus b square is dash, and the answer is option D, 76. Explanation. a plus b கொடுத்துருக்காங்க, 3ab கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேசிக் ஃபார்முலா நமக்கு தெரியும், a plus b the whole square. So a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. ஸோ 90 ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கொஷின் என்னென்ன given? a plus b கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா a plus b given எழுதிக்கலாம். a plus b is equal to 10 and 3ab is equal to 36. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த 3abலேருந்து ab மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 3 அந்த இடத்துல டிவிஷனில் போயிடும். இப்போ ab is equal to 36 divided by 3 which is equal to 12. ஸோ இது ரெண்டு கிவன் வேல்யூமே நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஃபார்முலாவில் நமக்கு என்ன தேவையோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ a plus b ஹோல் ஸ்கொயர்னா a plus b என்ன கொடுத்துருக்காங்க? 10 கொடுத்துருக்காங்க. அப்போ 10 ஸ்கொயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் a ஸ்கொயரும் b ஸ்கொயரும் பக்கத்தில் எழுதிக்கலாம். இது அடிஷனுங்கிறதுனால நம்ம இடத்த மாற்றி கூட எழுதிக்கலாம். இப்போ ரிமைனிங் இருக்குது 2 into ab. ஸோ ஏபியோட வேல்யூ நம்ம 12 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை நீ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 10 ஸ்கொயருங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. 10 to 10 வந்து 100. இப்போ 100 is equal to a square plus b square plus 2 into 12 which is equal to 24.
இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆக்சுவலி கொஷனில் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை மட்டும் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு 24 அந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு போகிறோம். ஸோ நமக்கே தெரியும் அடிஷனுங்கிறது ஆப்போசிட்டில் சைடில் போச்சுன்னா சப்ராக்ஷன் ஆகும், சப்ராக்ஷன் அடிஷன் ஆகும். ஸோ இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 100, இந்த ப்ளஸ்ங்கிறது இங்கே மைனஸ் ஆயிடுச்சு. 100 minus 24 is equal to a square plus b square. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்கிறது 76. இப்போது is equal to 76, that is option B. Next question. Sides of a triangle are given. The answer is option C, third set. So third set is 9 cm, 3 cm and 4 cm. An explanation. So number 3 ஓட செட்ஸ் என்னன்னு முதல்ல எழுதிக்கலாம். இப்போ நமக்கு தெரியும் ட்ரையாங்கிள்க்கு எப்போவுமே 3 சைட்ஸ் இருக்கும். ஸோ 3 சைட்ஸோட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 9 cm, 3 cm அண்ட் 4 cm. ஸோ ஆக்சுவலி ஒரு ட்ரையாங்கிளாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ரூல் பார்த்தீங்கன்னா, அந்த 3 சைடையும் எனி 2 சைட்ஸ் எடுத்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா தேர்ட் சைடை விட அது கிரேட்டராக இருக்கும். அது எல்லா பக்கத்துலேயுமே இருந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ சொல்ல போனால் a ப்ளஸ் பியை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் c. அதே மாதிரி b ப்ளஸ் சியை ஆட் பண்ணிங்கன்னா இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் a. Similarly, C plus Aவை ஆட் பண்ணிங்கன்னா இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் B. ஸோ இது மற்ற 4 ஆப்ஷன்ஸ்க்கும் செக் பண்ணி எது கரெக்டுன்னு சொல்லி போடணும். நான் இப்போ ஆன்சருக்கு மட்டும் நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஆன்சரில் 9 வந்து ஏவாகவும் 3 வந்து பியாகவும் 4 வந்து சின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா a ப்ளஸ் பின்னா 9 ப்ளஸ் 3, 9 ப்ளஸ் 3ங்கிறது என்னது 12. அப்போ 12 இஸ் கிரேட்டர் தேன் வாட் இஸ் த தேர்ட் சைட் 4ங்கிறதுனால 4 வந்து கிரேட்டர். ஸோ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. செகண்ட் பார்க்கலாம். செகண்ட் வந்து b ப்ளஸ் சி விச் ஷுட் பி கிரேட்டர் தேன் a. இப்போ பிங்கிறது 3, சிங்கிறது வந்து 4. அப்போது 4 ப்ளஸ் 3ங்கிறது வந்து 7. 7 வந்து தேர்ட் சைடு வந்து என்னது, a வந்து 9 எடுத்துருக்கோம். இது வந்து கிரேட்டர் கிடையாது, 9 வந்து கிரேட்டர் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து 3 சைடில் இருந்துமே நம்ம பார்க்கும்போது கரெக்டாக வரணும். இப்படி நம்ம செக் பண்ணும்போது இந்த ரூல் வந்து நமக்கு கரெக்டாக ஃபாலோ ஆகலை. லாஸ்ட்டு பார்க்கலாம். c ப்ளஸ் ஏங்கிறது வந்து 4 ப்ளஸ் 9 இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் 3. கண்டிப்பாக இது வந்து 3க்கு கிரேட்டராக தான் இருக்கும். பட் இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாதனால தீஸ் வேல்யூஸ் வில் நாட் ஃபார்ம் அ ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 36 இஸ் டேஷ் அண்ட் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 1, 2, 3, 4, 9, 12, 18, 36. எக்ஸ்பிளனேஷன். 36ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம லிஸ்ட் பண்ணலாம். லிஸ்ட் பண்ணுறது ஃபேக்டர்ஸுங்கிறது நத்திங் பட் 36 எந்தெந்த டேபிள் எல்லாத்தையும் டிவிசிபிள் ஆகுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த 36 எந்தெந்த டேபிள் ஆகும், 1 நம்ம பேசிக்கலி எடுத்துக்க மாட்டோம். ஸோ 2 டேபிளில் இது வந்து ஈவன் நம்பருங்கிறதுனால கண்டிப்பாக 2 டேபிளில் டிவிசிபிள் ஆகும், 3 டேபிளில் ஆகும், 4 டேபிளில் ஆகும், 6, 9 டேபிள், 12, 18 லைனாக பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லா டேபிள்லையுமே இது டிவிசிபிள் ஆகும். ஸோ இந்த ஆன்சர் எதை வந்து மேட்ச் பண்ணுது, ஆப்ஷன் பியை வந்து மேட்ச் பண்ணுறதுனால தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் x minus 1 by x is equal to 5, then the value of x cube minus 1 by x cube is dash. The answer is option B 120. Explanation. cube identity வந்து யூஸ் பண்ணுவோம். cube identity பார்த்தீங்க அப்படின்னா x cube இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுட்டா தான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். x cube minus 1 by x cube which is equal to x minus 1 by x the whole cube plus 3x minus 1 by x. ஸோ இங்கே கொடுத்துருக்க வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா x minus 1 by x ஓட வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்காங்க கொஷினில். ஸோ இது எல்லாமே நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், நமக்கு இந்த வேல்யூலையும் இந்த வேல்யூலையும் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே இருக்கட்டும், ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கும்போது x minus 1 by x ஹோலாகவே 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹோல் டேர்முக்கு பதிலாகவே நம்ம 5 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 5 ப்ராக்கெட்டுக்கு வெளில என்ன இருக்குது, க்யூப் இருக்குது, ப்ளஸ் 3 இன்ட்டு அகைன் நீங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது 1x minus 1 by x இருக்கிறதால ஹோலாக நம்ம 5 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 5 க்யூப்னா என்ன அர்த்தம், 5 into 5 into 5 ப்ளஸ் 3 into 5 அப்படின்னா 5 3s are 15. ஸோ 5 into 5 into 5 பார்த்தீங்க அப்படின்னா 5 5s are 25. 25 into 5 வந்து 125. ஸோ 125 ப்ளஸ் 15 which is equal to 140. ஸோ இதுதான் ஆன்சர். Choose the correct card to complete the perfect set.
ஸோ 4 கார்டு வந்து கொடுத்துருக்காம இதில் ஃபர்ஸ்ட் கார்டு வந்து எம்டியாக இருக்குது. அதனோட பேட்டர்ன் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதனோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ எக்ஸ்பிளேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜோட பேட்டர்ன் முதல்ல பார்த்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்டியாக இருக்குது. செகண்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 3 காலர் சர்க்கிள்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 கலராக இருக்க சர்க்கிள்ஸ், பிளாக் சர்க்கிள்ஸ். அதே 3 எம்டி சர்க்கிள் வந்து 4 எம்டி சர்க்கிள் வந்து இருக்குது. ஸோ இதோட பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு தெரியல எக்ஸ் இருக்கா, இப்போ இங்கே 3 இருக்குது. அகைன் இங்கே 3 பிளாக் டாட்ஸு. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது எம்டி 4 எம்டி சர்க்கிள்ஸ் வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எம்டி சர்க்கிள், கலர்ட் சர்க்கிள், அகெயின் எம்டி சர்க்கிள், இந்த மாதிரி தான் பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் தான் மேபி இங்கே வந்து வரும். அப்போது இங்கே 3 ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அப்போ 3 இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு 4 ஸ்டார்ட் ஆகுது. முன்னாடி என்ன இருக்கணும், 2 இருக்கணும். அப்போ 2 பார்த்தீங்க அப்படின்னா 2 வந்து கலர்டாக இருக்கணும். அப்போ கலர்டாக இருக்க சர்க்கிள் தான் ஆன்சர், விச் இஸ் ஆப்ஷன் பி. ஸோ இப்போ பேட்டர்ன் எப்படி ரிப்பீட் ஆகுது, ஒயிட் பிளாக் ஒயிட் அப்படின்னு ரிப்பீட் ஆகுது. ஸோ அதுபடி பார்த்தோம்னா திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்? அந்த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, பிரசாந்த சந்திர மஹலனோபிஸ். எக்ஸ்பிளனேஷன், பிரசாந்த சந்திரா மஹலனோபிஸ் அப்படிங்கிறவர் ஒரு இந்தியன் சயின்டிஸ்ட் அண்ட் அவர் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியனும் கூட. ஸோ அவர் தான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த பார்ட்டில் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ அவர் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் கோப்ரைம்? அந்த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 71,81. எக்ஸ்பிளனேஷன், கோப்ரைம் அப்படிங்கிறது என்னென்னா 1 தான் வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது ஹெச்சியாவாக இருக்கும் அந்த 2 நம்பருக்கு நடுவில். இப்போது 20 and 25 எடுத்துக்கிறீங்க. 20 and 25 1 டேபிளில் காமனாக வந்து டிவிசிபிள் ஆகும் அண்ட் அது இல்லாமல் 5 டேபிளும் டிவிசிபிள் ஆகும். அப்போ இதை நம்ம வந்து கோப்ரைமாக கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ வேறு சில நம்பர் வந்து எடுத்துக்க பார்க்கலாம். இப்போ 3 and 7 இது 2 எடுத்தீங்க அப்படின்னா 3யும் சரி 7ம் சரி காமனாக இந்த வேறு எந்த டேபிளும் டிவிசிபிள் ஆகாது எக்ஸப்ட் 1. அப்போ இதை வந்து கோப்ரைமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போது கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சியில் 71 and 81 இது 2மே வந்து வேறு எந்த காமன் டேபிளும் டிவிசிபிள் ஆகாததுனால 1 மட்டும்தான் ஆகும். அதனால இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் அ military camp there are 200 soldiers. Grocery for them are available for 40 days. If 50 more soldiers join them, how long will the grocery last? And the answer is option C, 32 days. எக்ஸ்பிளனேஷன், இதுக்கு நம்ம இன்வர்ஸ் வேரியேஷன் யூஸ் பண்ண போகிறோம். டைரக்ட் வேரியேஷன், இன்வர்ஸ் வேரியேஷன் இல்லை இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன் படிச்சிருக்கோம். ஸோ இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்க்கும்போது 200 சோல்ஜர்ஸ்க்கு வந்து எத்தனை நாள் ஃபுட்டு வந்து இருக்க போகுது, 40 டேஸ்க்கு வந்து ஃபுட்டு வந்து லாஸ்ட் ஆக போகுது. அதுவே 50 மோர் சோல்ஜர்ஸ் ஆட் ஆனாங்க. 50னா எக்ஸாக்ட்லி 50 இல்லை, இந்த 200ல் 50 ஆட் பண்ணுறாங்க. அப்போ 200 + 50 அப்படின்னா 250 சோல்ஜர்ஸ். ஸோ 250 மோர் சோல்ஜர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா எத்தனை நாளுக்கு அந்த ஃபுட்டு வந்து இருக்குங்க தான் கண்டுபிடிக்க போகிறோம். அது நம்ம எக்ஸன் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது வேரியேஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது 200 × 40. ஸோ 200 × 40 இது வந்து 200 பீப்புளுக்கு 40 டேஸ் வரைக்கும் இருக்கும். அப்போ 250 பீப்புள்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 250 × x. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், 200 × 40 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2s are 8. அப்போது 8000 is equal to 250 × x. இப்போ எனக்கு எக்ஸ் தான் வேணும். 250 எங்கே டிவிஷனில் கொண்டு வந்துடலாம். x is equal to 8000 divided by 250. 0 0 கேன்சல் ஆயிடுச்சு. அண்ட் 800 25 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 32 கிடைக்கும். அப்போ 32 டேஸ் வந்து ஆன்சர். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். லெட்ஸ் லேர்ன் டுகெதர், க்ரோ டுகெதர் அண்ட் அச்சீவ் டுகெதர் வித் சோஃபி. தேங்க்யூ.